Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கம் அருகே காவல் உதவி ஆய்வாளரே சிறுமிக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு அருகில் விளையாடிய 8 வயது சிறுமி மாயமான நிலையில் அருகில் உள்ள ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் ராஜ் என்பவரின் வீட்டில் மயக்க நிலையில் சிறுமி மீட்கப்பட்டார். இந்நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் உறவினர்கள் உதவி ஆய்வாளர் ராஜிடம் கேட்டபோது அவர் முறையாக பதிலளிக்காததோடு தாக்குதல் நடத்தவும் முற்பட்டுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட உதவி ஆய்வாளருக்கு ஆதரவாக நடந்து கொண்டதாகவும் புகார்தாரர்களையே குற்றவாளிகளாக்க முயல்வதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலியே பயிரை மேய்ந்தாற்போல் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினரே குற்றவாளிகளாக மாறி வருவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட்டை ஏன் சார் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுன்னு நான் கேட்குறேன். அரெஸ்ட் பண்ணால் உங்கள் அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணணும். எதுக்கு சார் எங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணணும்? உங்கள் அண்ணன் குழந்தைகிட்ட ஏதோ இதுவாக நடத்துதா? அவங்க ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்களா, ரெக்கார்டு வச்சுருக்காங்களா? சார் என் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்து போய் வச்சு ரெக்கார்டு வச்சுக்கிறேன், வீடியோ வச்சுக்கிறேன், ஆடியோ வச்சுக்கிறேன்னா சார் நியாயம்? நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி திருப்ப பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களை எங்கே வச்சு நான் பார்க்கணுமோ நான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் மீடியா நண்பர்கள் சொல்லி வரவாங்க, அதுக்கப்புறம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார்.